ஜூனியர் என்டிஆர் என்று அழைக்கப்படுகின்றவர் ஒரு திரைப்படமாக எடுத்து அந்த கலை வடிவத்திலே முருகன் வடநாட்டிலே பிறந்து அங்கே இருந்து கடவுளாக கொண்டாடப்பட்டவன். பிறக்க முடியாதியா. இப்போ இவர் ராமர் அவதாரம் அவதாரத்தை பண்ணா அவங்க அம்மா வந்து கோசல, அவங்க அப்பா வந்து தசரதர் பிறந்தவன். ஒரு தாய் வயிற்றில் கடவுள் தாய் வயிற்றில் பிறப்பவர் அல்ல. இப்ப சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். மினிமம் அவர் தெரியல, முருகனை வந்து எங்க கடவுளை வந்து தப்பா சொல்ற அப்படின்றது ஒரு உணர்வு அவருக்கு இருக்குல்ல. அதுக்காக சீமானை பாராட்டணும். சிரமணன்றது சரவணன் எப்படி ஒரு ஆதாரம் பிக்கு என்பதுதான் இங்க வந்து என்ன செய்யறது, ஒரு சித்தருவு போல ஆக்கினாங்க. உனக்கு மொழி தெரியாது, எனக்கு எல்லா மொழியும் தெரியும். வாலி மொழி என்ன சொல்லுது, பிக்குன்னா இதுன்னு அர்த்தமா, சித்தன் எடுத்து காட்டு. அதே போல மாயோன் என்கின்ற கரிய நிறத்தை தேர்ந்த முல்லைநிலத்து இறைவனை அவர்கள் கிருஷ்ணன் என்று மாற்றினார்கள். நம்முடைய வேலனை முருகனை என்ன சுப்பிரமணியன் என்று மாற்றினார்கள். மேலத்தே அவங்களை பார்த்தானா, பார்த்தபோது அவனுக்கு விந்து கழிஞ்சு அதை எடுத்து வச்சு யாகத்தில் போட்டாங்களாம். அதுலேருந்து வந்ததுதான் முருகன்ற. இது ஐயா இது ஒன்று இல்லைங்க, தேவலாம் போது ஆந்திராக்காரனே அவர் எடுத்து எதுவும் சொல்றாரு, அசோகன் பிராமியை உருவாக்கினான் என்பதே பொய்ன்னு எழுதுறாரு. புத்த மதமே இல்லை. நாலந்தாலும் 400 வருஷத்துக்கு புத்தர் செத்து 400 வருஷத்துக்கு அப்புறம் 10-15 பேர் அவர் இதை தான் சொன்னான்னு சொல்லிட்டு உருவாக்கினது தான் புத்த மதம். அது அவர் சொன்னாரான்னு தெரியல. என்னன்னா அவர் இல்லை அவர் மாதிரி தப்பாக சொன்னான்னு அவங்களே பிரிஞ்சு 4 மதமாக பிரிஞ்சது. கொள்ளைக்காரன் கட்டபொம்மன் கட்டி பொம்முலு என்று சொல்லப்பட்ட அந்த வரலாற்றை இந்த புத்தகத்தை தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரும் அதற்கு உடன்பட்டு என்ன செய்கிறாரு, அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாலகிருஷ்ணன் இருக்காரு, ஐஏஎஸ் இருக்காரு. அவர் பண்ணாத அட்டுழியமாக இதுக்கெல்லாம் வந்து அடிநாதமாக இருப்பது என்னன்னா தமிழர்களுடைய நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. ஐயா வணக்கம். 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 இன்றைக்கு ஐயா சக்திவேல் முருகனார் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகத்தில் பெரிய தேடலும் மேன்மையான புலமையும் பெற்றவர், தமிழ் அறிந்த உலகமெல்லாம் நன்றாக அறியப்பட்டவர், கிருபானந்த வாரியார் அவர்களுடைய திருவருளை பெற்ற சிஷியனாக இருந்தவர், உறவாகவும் இருந்தவர், சீடராகவும் திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஐயாவை இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் ஐயாவுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வணக்கம் ஐயா, இப்பொழுது நம்முடைய தமிழக வரலாற்று பரப்பில் சில கற்பனைகள் வரலாறாக மாறுவதுண்டு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனால், இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி மதுரை எரித்தது வந்து ஒரு கற்பனை என்பதாக ஒரு தரப்பு, அது வரலாறு என்பதாக ஒரு தரப்பு. இப்படி இரட்டை நிலை இருக்கிறது. ஏனென்றால் அதை அறிந்தவர்கள் நேரடியாக பார்த்தவர்கள் யாரும் இல்லை. ஒன்று, அதை திரைப்படமாக எடுத்துட்டாங்க, நாவலாம் வந்து இதுதான் வந்துடுச்சு, காப்பியமாகும். அதற்கு பிறகு ராஜராஜ சோழனுடைய காலங்களில் வந்து கதையை சொல்வது போல் என்ன செய்கிறாங்க, கல்கி அவர்கள் கதை எழுதுகிறாரு. அதில் வந்து கரிகாலனை பார்ப்பனர்கள் கொன்றதாக இருந்த அந்த வரலாற்று குறிப்பை மாற்றி வேற ஒரு சதி காதலால் அவர் இறந்தார் என்பது போல திரைப்படம் எடுக்கப்படுகிறது மணிரத்னம் அவர்களால், முழுமையாக மாறுகிறது. அதற்கடுத்து கட்டபொம்மனை பற்றி ஒரு கொள்ளைக்காரனுங்கிற தலைப்பில் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து தமிழ்வாணன் எழுதிய அந்த நூலை, கொள்ளைக்காரன் கட்டபொம்மன் கட்டி பொம்முலு என்று சொல்லப்பட்ட அந்த வரலாற்றை இன்றைக்கு ஒரு சிறப்பினர் போய் அவருடைய மகன் லேனா தமிழ்வாண்ட கோரிக்கை வைத்து இந்த புத்தகத்தை தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரும் அதற்கு உடன்பட்டு என்ன செய்கிறாரு, அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வரலாறு திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு வரலாறு கதையாக மாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தமிழகம் தொடர்ந்து சந்தித்து கொண்டே வருகிறது. அதுபோல இன்றைக்கு முருகனை ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் என்று அழைக்கப்படுகின்றவர் ஒரு திரைப்படமாக எடுத்து அந்த கலை வடிவத்திலே முருகன் வடநாட்டிலே பிறந்து அங்கே இருந்து கடவுளாக கொண்டாடப்பட்டவன், நடுவிலே தெற்கான பீடபூமியிலே வளர்த்து எடுக்கப்பட்டவர் என்பது போல ஒரு காட்சி அமைப்புகளை கதையமைப்புகளை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இதை பற்றி நாம் நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பல முன் உதாரணங்களிலேயே பார்த்துக்கிட்டோம். நீங்களே முன் உதாரணங்களை எடுத்து வைத்தீங்க. அதெல்லாம் வந்து வரலாற்றை திணிக்கிறான், கற்பனையை சேர்க்கிறான், கட்டுக்கதைகளிலே தன்னுடைய கருத்துக்களை திணிக்கிறான் என்பதெல்லாம் தான் நம்ம மிக அதிகமாக பார்த்து வருகிற ஒரு உண்மை. அதில் ஒரு பகுதியாக இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்று சொல்லுவதில் பல பேர் நம்பத்தகாதவர்களாக இருக்கிறார். இப்போ உங்களுக்கு நீ தமிழ் அறிந்தவர்கள் இருக்காக நான் சொல்ல வரேன். ஒரு மறைமலை அடிகளைப் போலவோ ஒரு தேவநாய பாவனரைப் போலவோ ஆய்வு என்கின்றத நிலையில் நிலை நின்று காய்தல் ஓத்தல் இன்றி எதையும் பார்க்குற ஆட்கள் அருகி போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு முன்னால் வந்து இவங்க வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு காலத்துக்கு முன்னால் வந்து தமிழை எதனா எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் கொடுக்கணும், ஆய்வேட்டே கொடுக்கணும். சமீபத்தில் தான் அது மாறி தமிழில் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஆங்கிலத்தில் எழுதுவதற்கான புலமை அந்த காலத்தில் அதிகமாக பிராமணர் அல்லாதவர்களுக்கு இல்லை. சமஸ்கிருதம் கற்ற அவர்களுக்கு தான் இருந்தது. அவர்கள் சமஸ்கிருதம் கற்றன்ற ஒரு பக்கம் போக அவங்களுக்கு ஆங்கிலத்தில் அவங்க சமஸ்கிருதத்தை வந்து அவங்ககிட்ட திணிச்சாங்க என்று சொல்லுவதை விட மிக முக்கியமான என்னக்கா அவங்ககிட்ட போனால் பதவி இருக்குது, அதிகாரம் செல்வாக்கு இருக்குன்னா அதை முதல்ல கற்றுக்கிறாங்க. கரெக்ட். அது மூலமாக அவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆங்கிலேயனோட கூட அந்த துபாஷிகள் அத்தனை பேர் பிராமணர், மொழிபெயர்ப்பாளர்கள் அத்தனை பேர். ஸோ அந்த மாதிரி இந்த வரலாற்று ஆசிரியர்கள் போயிருக்கிறான். கண்டிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நானே வந்து என்ன தமிழின் மாண்பும் தவறிழைத்த உரைகாரர்களும் தனி நூல் எழுதியிருக்கணும். எத்தனை உரைகாரர்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மோசமாக மாற்றி எழுதியிருக்காங்க. அதுலேயே நிறைய நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மிக முக்கியமாக நம்ம உவே சுவாமிநாதையரே சொல்லலாம். அவருக்கு தமிழுக்கு கொடை அளித்தார்னா உண்மை மறக்க முடியாது. அது ஒன்றும் ஆனால் கொஞ்சம் பாடவேதம் பண்ணியிருக்காரு அவர். தமிழ் இல்லை அங்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பண்ணியிருக்காரு. கொஞ்சம்ன்றது எடுத்துருக்கேன், நஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்கு. அது சரி. ஆக அந்த அளவுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்கார். நான் அந்த புத்தகங்களை மறுத்து எழுதியிருக்கேன். உவே சுவாமிநாதர் வந்து எழுதின அந்த இது வந்து தமிழ் விடு தூதுன்றதில் சும்மா குறிப்புரைன்னு போட்டுக்கல, எத்தனை குறும்புகளே அவர் செய்திருக்காரு. அதே மாதிரி நச்சினார்க்கு நீர் என்னென்னலாம் தமிழ் மரபை மாற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய பேர் இன்னும் சொல்ல போனால் நான்லாம் ஒரு தமிழ் துறையில் இல்லாத ஆனால் இறை அருளினால நான் வந்து சிறுகாலை முதல் கொண்டு நான் வந்து தமிழ் குடும்பத்தோடு வந்துட்டதுனால எனக்கு தமிழர் பழக்கம் அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற டாக்டர் பட்டம் வாங்கின தமிழர்களும் அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க. அதுக்கு எனக்கு நான் நினைக்கிறேங்கய்யா, திராவிட ஆட்சி வந்த பின்னால இந்த மாற்று மொழியினரும் தமிழை படித்து நானும் தமிழன்தான் என்று தமிழ் தலைவன் என்கின்ற அடிப்படையில் தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் இதை பாராமுகமாக இருந்து விட்டு இதுக்கு அக்கறை காட்டலை. இப்போ உங்களுக்கு தெரியும், கோயிலினுடைய பெயர்களும் இறைவனுடைய பெயர்களும் எல்லாமே இன்னைக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கு. இப்போ நீ ஒன்றை சொல்லிக்கிறேன். நீங்கள் இதை முழுமையாக தமிழ் மாற்றி இருக்கேன். 274 பாடல் பெற்ற தலங்களை மாற்றி எழுதி கொடுக்க சொல்லி எனக்கு அரசாங்கம் கட்டளையிட்டு நடைமுறைப்படுத்த முடியல. அதில் நான் அதை எழுதி மாற்றியை கொண்டு போய் கொடுத்து ஒரு மிக முக்கியமான மேல்நிலையில் இருக்கிற ஒருத்தர் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த அறநிலையத் துறையில் அரசாங்கத்தில் மிக மேல்நிலையில் இருக்கிற ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அவங்ககிட்டலாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் 4 பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குலாம் சொன்னாங்க. அது இது வரைக்கும் வரல, நடைமுறைப்படுத்த முடியல. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் கொடுத்துருக்கேன். அதுதாங்க இது யதார்த்தம். இப்போ உதாரணமாக நமக்கு தெரியும், சங்க காலத்துக்கு முன்னால் இருந்து வேலனாக இருந்து முருகு என்கிற அழகு என்கிற தமிழில் முருகனாக வந்து எத்தனையோ பாடல்களை பார்த்துருக்குறோம். அவ்வளோ பழமை இருக்குது. அதே போல் மாயோன் என்கின்ற கரிய நிறத்தை தேர்ந்த முல்லைநிலத்து இறைவனை அவர்கள் கிருஷ்ணன் என்று மாற்றினார்கள். நம்முடைய வேலனை முருகனை என்ன சுப்பிரமணியன் என்று மாற்றினார்கள். இப்படி சமஸ்கிருதம் மயமாக்குற முயற்சியிலேயே தொடர்ந்து அவர்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டே வராங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லுவதனுடைய தடுமாற்றம் தான் அதுக்கு மிக முக்கியமாக. நீங்கள் சாதாரண தமிழர்களை வந்து குறை சொல்லக்கூடாது, அவங்களதான் குறை சொல்லணும். இதுக்கு அத்தனை என்னன்னா,
சதி என்கின்ற பின்னலோடு வருகிற இவர்கள் வந்து தான் என்ன பண்ணான்னா கேட்டால் நிறைய இந்த தமிழ் படிச்சிருக்காரு, அது இத்தனை புத்தகம் எழுதுக்கா அப்படிலாம் சொல்லி வந்து அவர் ஒன்று எழுதுறது சரியாக தானே எழுதுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கும் அதான் நடக்குது. நான் சொல்ல பாருங்க, நான்காம் தமிழ்ச்சங்கன்னு உருவாக்குறாங்க சேதுபதி அரசர். யாரை போட்டார் அந்த தமிழ்ச்சங்க தலைவர்? ராகவையங்காரை போடுறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சில இடத்துல நல்லா எழுதுவார், ஒரு சில வேணும் அந்த குசும்பை காட்டுவார். அதே மாதிரி அவருடைய மைத்துனர் ராகவையங்கார் அதுக்கு அடுத்து வந்தார். வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறுந்தொகைக்கு அவர் எழுதின அந்த உரையெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஆக ஒரு சில பேர் அதற்காக உண்மையிலே வந்து எழுதினாரு. பி.டி. சீனிவாசய்யங்கார் எழுதினா ஒரு சில இடங்களை தமிழர் வரலாறு எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு சில இடங்களை தமிழுக்கு ஆதரவாக இருக்கும், இன்னொரு சில இடங்களில் அவருடைய குறும்பு இருக்கும். இப்போ எம். சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், பேராசிரியர் சீனிவாசன்ட்டு. இவருக்கு முன்னால் மரமிலடிகளுக்கு முன்னால் தமிழ வரலாறு எழுதினவர்கள். அவர் என்னென்னலாம் ஃப்ராடு பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் அந்த இது பண்ணியிருக்காரு மரமிலடிகளை எடுத்து எழுதியிருக்காரு முழுமையாக. எந்தெந்த இடத்துல எம். சீனிவாசன் அவை எல்லாமே ஒரு வரலாற்று ஆவணம் போல பின்வந்த சந்ததிக்கு. அதே இப்போ அந்த வரலாற்றை இந்த தமிழ் அறிஞர்கள் என்று பெயர் கொண்டவர்களே மாற்றி அமைக்கும் போது இந்த காலத்தில் எந்தவித தொடர்பும் தமிழோடு இல்லாத ஒருவர், அதுலேயும் வேற்றுமொழியாளர், அவர் வந்து ஏதோ ஒன்று நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரைப்படத்திலேயே முக்காவாசி புனை கதைகள் மற்ற எல்லாம் சகட்டு மேனிக்கு உள்ளே வந்து விடுவது இயல்பு தான். அந்த துறையில் இருக்க ஒருத்தர் மாத்தி முருகனை பற்றி எழுதிட்டார் என்பதில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு கூச்சல் போடுவது கூட எனக்கு அதுதாங்க இல்லை. தணிக்கைத்துறையை இதை பற்றிய புரிதல் இருக்காது அவங்களுக்கு, யாருமே கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்ய முடியும்? அது அந்த தணிக்கைத்துறை, ஆனால் தணிக்கைத்துறையில் இருக்கிறவர்கள் மேல இருக்கும் அத்தனை பேர் யாருன்னா பெரும்பாலும் நம்மவர்கள் இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன பண்றாங்க, தேசிய சிந்தனையில இருப்பாங்க, தமிழ் சிந்தனை இருக்காது பெரும்பாலும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். உதாரணமாக கலை என்கிற பேரில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திரிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. இது யார் செய்யணும்? அரசு முன்னெடுக்கணும். இதுலயே என்ன பண்ணணும், நாம இப்போ இது பண்ணும்போது அவர் முப்பாட்டன்னு சொல்றதே தவறா போயிடுது. ஏன்னா அது அவர் இல்ல அவர் வந்து என்ன குருநாதன் எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு ஏக்கம் வச்சிருக்காரு, அவரோட ஏக்கம் வச்சிருக்காருங்க. அது ஆனாலும் என்ன பண்றாருன்னா பல இடங்களில் வந்து என்ன பண்ணாருன்னா தவறான ஒரு கருத்தை சொல்லிடுறாரு. அவருக்கு இருக்க அரசியல் செல்வாக்குனால அது ஓடிட்டு இருக்கு. வேல் தாங்கி போறாருங்க ஊர்வலம். ஆமாம், இப்போ அதெல்லாம் என்னையே பல முறை 2-3 தடவை அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் முப்பாட்டன் என்பதே ஏற்கத்தகாதது. ஐயா நான் என்ன சொல்றேன், இப்போ பாருங்க, அவர் அரசியலுக்காவது, நான் சொல்றேன் அரசியலுக்காவது இதை தடையானை பெறணும், அதை தடுக்கிறதுக்கான ஏதோ சொல்றாரு. இது வரைக்குமாவது ஒரு வருதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒரு உட்கார வச்சு இதுன்னு போட்டு செம்மைப்படுத்திக்கலாம், சொல்ல வரேன், அது வேற விஷயம். ஆனா இதுக்குன்னு எந்த வித இதுவும் இல்லாம இன்னும் சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா யார் இருக்கான்னா அவன் தான் இருக்கான். அவன் யாரை சொல்ற நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ இனிமேல் தமிழ் காப்பு இயக்கம்னு சொல்லி ஒன்று அவசியம் தேவைப்படுது. அவன் வந்து தமிழ் காப்பு இயக்கம்னு ஒன்று வச்சுட்டு நிறைய திடீர்னு வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு போராட்டம் பண்ணணும், கைது பண்ணனா உடனே நீங்கள் தமிழை கைவிட்டு ஓடக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள் ஒன்றா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். இரும்பு காலம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு எல்லா விதமான ஆய்வுகளோடு அதுக்கு என்ன ஆச்சு? அது அந்த கதை அது நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே ஆதிச்சநல்லூரும் அமைதி காத்தாங்க, கீழடி வந்து அமைதி காத்தாங்க. ஆனாலும் கூட இது வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து அடிநாதமாக இருப்பது என்னன்னா தமிழர்களுடைய அந்த கொஞ்சம் கூட அதுல ஒரு ஆர்வம் காட்டாம அலட்டோடு இருக்கிற தமிழ் மொழி மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் அக்கறை உள்ளவர்கள் ஆட்சியாளர்களை வரல. தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்காங்க. அந்த தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கவங்க எத்தனை பேர் தமிழ் வளர்ச்சி பாடுபட்டாங்கன்னு சொல்லுங்க. அது சம்பிரதாயத்துக்காக பல நாட்கள் ஓடிட்டு இருந்தது. இப்பயாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல பாலகிருஷ்ணன் இருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் பண்ணாத அட்டுவழி மாதிரி அவர் என்ன செய்யறாரு, முழுக்க திராவிட நாகரிகம், தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. திராவிட நாகரிகம்ன்றது திராவிடம் என்பதே கிடையாது அப்படின்னு பாவாணர் முதற்கொண்டு எத்தனையோ சொல்லிட்டாங்க. அதாவது என்ன எழுதுறாருன்னா சிந்து முதல் வைகை வரைன்னு ஒரு நூல் படிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். இது எவ்வளவு மிக மோசமான எழுதி தமிழை கெடுத்துட்டு இருக்காங்க. யாருமே கேட்க அரசனுடைய ஆதரவில் இருந்துகிட்டு
ஆனா உலகம் முழுக்க இவங்க பேரே நிக்கிறாங்க. என்ன உலக தமிழ் பரப்புறாங்க. ஆராய்ச்சி நிறுவனம் பேர் வைக்கிறீங்க, பாருங்க. அதுக்கு தலைவரா போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவர் இல்லை. தமிழுக்கு எதிராக இருக்கணும், தமிழுக்கு தலைவரா யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இதெல்லாம் நடக்கதானே செய்யும். இதுக்கு முன்னால இப்படிதாங்க பண்ணாங்க. தாய்மொழி கல்வி என்பது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறான், என்ன செய்யலாம்னு. அதுல முக்காவாசி பேர் தாய்மொழி அல்லாதவர்களாக குழு உறுப்பினர்கள். ஏன் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. நம்ம வையாபுரியெல்லாம் என்ன கெடுத்து பாடா படிச்சுனாங்க பல்கலைக்கழகத்தை, நல்லா தெரியும். அதெல்லாம் பாவம் தேவனே பாவனெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். இப்போ இந்த இதில் சொல்லும் போது என்னன்னா, இது வந்து முதல்ல இது ஒரு வரலாறுன்னு சொல்லுவதே நான் வந்து ஒப்புக்கொள்வதில்லை. முருகனை பற்றி ஒரு வரலாறு என்பது இருக்கவே முடியாது. என்ன காரணம்னா, முருகன் வந்து கடவுள். நீ கடவுள் அவர் ஒத்துக்கிட்டீங்கன்னா, கடவுளுக்கு ஒரு வரலாறுன்னு நீ பார்த்த, வரலாறு என்பது சரித்திரங்களானது, காலத்தினால் பதிவுபடுவது. அந்த மாதிரி காலத்தை கடந்த கடவுளுக்கு எப்படி காலத்துக்குள்ள இருக்கிற ஒரு வரலாறு இருக்க முடியும்? அவர் வந்து இவருக்கு அருள் புரிந்தார் அப்படின்னா அது வரலாறு வரலாம். வரலாறுன்றது அவர் கடவுளை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்று சொல்லுது, அதுவே தவறு. தமிழ் இலக்கிய வரலாறு வச்சுக்கிறோம், தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு வச்சுக்கிறோம். அதெல்லாம் நான் கடவுளுக்கு ஒரு வரலாறு இருக்க முடியாது. என்ன கடவுள் வந்து இன்னைக்கு பிறந்தான்னு நீ சொல்ல முடியும். நான் என்னுடைய ஜாதகத்தை நான் சொல்லலாம், அவருக்கு ஜாதகமாக கொடுப்போம். அவனா ஒருத்தர் நிறைய பேர் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து உட்காந்து நின்று என்ன சொல்கிறான்னா, பிள்ளையாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஜாதகம் சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் என்று கடவுள் என்பது யார், கடவுளுடைய இலக்கணம் என்ன, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, தமிழர் நெறி என்ன சொல்லுதுன்னா தெரியாம இப்ப கங்கையில அவன் பிறந்தான்றதுனால அவன் என்ன பண்றான்னா வடநாட்டுல பிறந்தான்றான். பிறக்க முடியாதியா, கடவுள் என்பவர் பிறப்பவர் அல்ல. அவர்கள் அந்த புராண ரீதியாக கையில் எடுக்க சொல்றான். கடவுள் என்பவன் பிறப்பவன் அல்ல. பிறந்தால் அவன் வந்து நீ நான் பக்கத்தில் அவரோட இன்னொரு ஃப்ளாட்டில் அவர் தங்கியிருக்கலாம், அவர் அவ்வளோதான். தவிர அவனுக்கு பிறந்தான்னு எப்படி சொல்கிறீங்க? பிறக்க அதாவது அந்த கடவுள் என்பதற்கு அவனை அவதாரம் கூட சொல்வது தவறு. ஏன்னா அவதாரம் சொன்னால் கூட என்ன பண்ணுறான், இப்போ இவர் ராமர் அவதாரத்தை பண்ணால் அவங்க அம்மா வந்து கோசலை, அவங்க அப்பா வந்து தசரதன், 2 பேரும் பிறந்தவன். ஒரு தாய் வயிற்றில் பிறகு கடவுள் தாய் வயிற்றில் பிறப்பவர் அல்ல. அது ஒரு அதாவது எப்பொழுதும் இருக்கிற ஒரு என்டைட்டி. 3 பொருள் எப்போதும் உண்டு, உலகம் எப்போதும் உண்டு, உயிர் எப்போதும் உண்டு, இறைவன் எப்போதும் உண்டு என்று சொல்லுவதுதான் நம்முடைய தமிழ் நெறியான சைவ சித்தாந்தம். இல்ல நம்மளுடைய இதுல கொற்றவை மைந்தன் சொல்லி முருகனை விழிக்கிறாங்க. அது வந்து உருவகம் வந்து அந்த உருவத்தை வச்சு இப்ப சிவனுக்கு மகன்றான். அப்ப என்ன சிவனுக்கு என்ன அவன் உட்கார்ந்து வந்து எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கொற்றவை மைந்தனாலே சிவன் மைந்தன் மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் முருகன் பிறந்தாருங்க. என்ன அறிவியல் கடவுள் அவரு. கடவுள்ன்றதை பத்தி இந்த ஏதாவது கடவுள் இலக்கணமும் தெரியாது, கடவுளை பற்றி இதுவும் புராணங்களில் சாதாரணமாகவே நிறைய இந்த கதைகளில் வந்து புனையிறான். புராணங்களில் சொல்லவே வேண்டாம். புராணங்கள் இருக்க அது வந்து அது மிக அதிகபட்சமாக குழப்பினதுன்னா, இன்னைக்கு இருக்க ஆந்திராவில் இருக்குன்னு சண்டை போறீங்க. அன்னைக்கே புராணத்தில் எழுதி வச்சான், கார்த்திகேயன் ஒருத்தர் எழுதி வச்சு முருகனை பிறந்ததுக்காக வடமொழியில ஒரு கந்த புராணம் நீங்க விட்டுருங்க, இந்த ஆந்திராக்காரன் விட்டுருங்க. ஸ்காந்தம்னு ஒன்று இருக்குங்க, அது எப்போ பிறந்ததுன்னா ஏறத்தாழ இப்போ ஸ்காந்த புராணம்னு வந்ததில்ல. அவன் என்ன எழுதியிருக்கான்னா, இவர் நீ எல்லாம் இவங்கெல்லாம் உட்காந்து என்ன எழுதுறாங்க, சிவனுக்கு மகன்றான். அவன் என்ன எழுதுறான் தெரியுமா, அக்னிக்கு புள்ள, அக்னி கர்ப்பாயே நமக அப்படின்வான். இப்போ அக்னிக்கு தான் பிறந்தான் அப்படி. அந்த அக்னிக்கு பிறந்த சரி தொலைது ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு சொல்லி பார்த்தா, அது அக்னிக்கு பிறந்தது கூட பார்த்தீங்கன்னா பராசர முனிவருக்கு 6 பேர் பொண்ணுங்க இருந்தது. அந்த அந்த பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணான்னா, இவன் எப்படியாவது அடையணும்னு பார்த்தானா அக்னி. அப்படி அந்த அக்னி வந்தபோது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விடமாட்டேன்ட்டாங்க, இவன் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னபோது உடனே என்ன பண்ணான்னா, அவன் மேலதே அவங்கள பார்த்தானான். பார்த்தபோதே அவனுக்கு விந்து கழிஞ்சது. அதை எடுத்து வச்சுட்டு யாகத்தில் போட்டாங்களாம். அதுலேருந்து வந்தது தான் முருகன்றா. இது ஐயா இது ஒன்று இல்லைங்க, இது போல பல புராண கதைகளை எழுதிட்டாங்க. கபில் சோலபெல்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கார்த்திகை என்ற ஒரு இது போட்டு எழுதினார். கார்த்திகை என்ற புத்தகத்துல முழு ஆய்வு பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான அதெல்லாம் யாரும் படிக்கிறதே கிடையாது தான். இப்போ இந்த இந்த மாதிரி பார்த்தோன்னா, கங்கையில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு அக்னிக்கு பிறந்தவன் நீ சொல்கிறியா, அது உண்மையா இல்லை வேறு எதுக்கு பிறந்தான்னு சொல்லியா?
பிறக்க மாட்டாங்க முதல்ல கடவுள். இல்ல ஐயா, அதுவே தப்பாச்சு. இல்ல இந்த பிறந்தான்னு சொல்றதே தப்பு. நீங்க இந்த அதுவே ஒரு விந்துக்கு பிறந்தான்னு சொன்னாலே அதை விட அப்பெல்லாம் விந்துக்கு பின்னாடி அதுக்கு முன்னால அந்த விந்து கொடுக்குறோம் ஒருத்தர் இருக்கணும். அப்ப இவன் எப்படி கடவுள் ஆவான்? அது சரி. அண்டங்களை பத்தி என்னன்னா தெரியாமல பேசுங்க. அண்டங்கள்லாம் மொத்தம் எவ்வளவு அண்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பால்வெளியில எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு, மில்கி வேல எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லேட்டஸ்ட்டு சயின்ஸ் என்னன்னா, நாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது 41,000 மில்லியன் மில்கி வே தான் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல எங்கே போயிட்டு. அந்த சயின்ஸ் வந்து எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிற இடம் அது, கைவரிச்சு நிற்கிற இடம். அப்போ 41,000 மில்கி வே, பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு மில்கி வே. 41,000 மில்லியன் அண்டங்களுக்கு மேலே போதான். அதுக்கு மேலே அத்தனை அண்டங்களில் நிறைந்த ஒருவன் ஒரு மனுஷனுக்கு பையன் தானே, அறிவில்லை அது. அதை வந்து எப்படி சொன்னார் நீங்கள்? ஒரு இவனுக்கு மனுஷனுக்கு பையன் சொல்கிறது அறிவு தப்பு. அதே மாதிரி எனக்கு முப்பாட்டம் சொல்கிறது அதே அளவு தப்பு. இது பரவாயில்ல. நம்முடைய அயோத்திதாசர் பண்டிதர் சொல்றாரு, அவர் வந்து பௌத்த கடவுள் ஒரு இளவரசன், ஒரு இளவரசன். அவர் வந்து சிரமணன் என்பவரை சரவணன் மாத்திட்டாங்க. அவர் மாத்திட்டு அது ஒரு இதா எழுதி, எந்த விதமான ஆதாரம் கிடையாது. சிரமணன் இது ஒரு ஆதாரமா? அது சிரமணன்றது சரவணன் எப்படி ஒரு ஆதாரம்? பிக்கு என்பதுதான் இங்க வந்து என்ன செய்யறது, ஒரு சித்தரு போல ஆக்கினாங்க அப்படிங்கிறாங்க. பிக்கு வந்து எப்படி சித்தரான பௌத்தத்துல பிக்குங்கிறதான் இவங்க நினைக்கிறாங்க, மாத்திக்கிட்டாங்க. நான் சொல்றேன், பௌத்தத்துல பிக்கு என்பது சித்தரை குறிக்குமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பாலி மொழி தெரியுமா உனக்கு? நான் கேட்கிறேன், உனக்கு மொழி தெரியாது, எனக்கு எல்லா மொழியும் தெரியும். பாலி மொழி என்ன சொல்லுது? பிக்குன்னா இதுன்னு அர்த்தமா? சித்தர் எடுத்து காட்டு. சித்தர் கிடையாது, அதுக்கு சித்தருக்கு அது கிடையாது. வாய்க்கு வந்து எழுத வேண்டியது. காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் என்ன பிரபலங்கள்ன்றதுனால எல்லாம் ஓடுதுங்க. இதுக்கு பிரபலங்கள் இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன இது மிக முக்கியமாக இப்போ கவனிங்க. பிரபலங்கள் நம்ம தமிழ் சொல்லல, அது வந்து பி போட்டு இடையினராக போடுறான், இல்லை உண்மையில வல்லினராக போடணும். பிரபலம், பிரபலத்தினால வந்தவன். அதுதான் பிரபலம்னா அதை ஒரு சின்னரா போட்டு அதை மாத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் பல பிரபலங்கள். அவங்க பிரபலமா இருந்தனால அவன் சொன்னதெல்லாம் ஏத்துக்கலான்னு நிறைய பேர் அதுக்கு பல புகழில் ஏத்து வந்து சிவபிரகாசம் வந்து சித்தாந்த நூல் சொல்லுது. மற்றவெல்லாம் கை தட்டினா இவனும் கூட சேர்ந்து கை தட்டுவான் அப்படின்னு அது சொல்ல. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த காலத்தில் சொல்லணும், தொன்மையாவும் எனுமையும் நன்றாக இன்று தோன்றியவும் எனுமையும் தீதாக. மிக அற்புதமா அவ்வளோ நியாயம். வேற யார் எந்த இதுலயும் இது நேரி. முதல் நம்ம சைவம் என்பது ஒரு மதம் அல்ல, அதே முதல்ல தெரியணும். அவங்க என்ன, அது இட் இஸ் நாட் அட் ஆல் ரிலீஜியன். இட் இஸ் ஆக்சுவலி வே ஹவு டு ஆக்சுவலி கெட் எமான்சிபேஷன் ஃப்ரம் தி இது வச்சுக்க. இந்த பிறவி சூழலேருந்து மாறுறதுக்கு என்ன, அதுக்கான நிறைய அவன் அடைஞ்சதை நீ இப்படி வந்தீங்கன்னா அப்படி அடையலான்னு சொல்றது. அதுவும் இந்த மதமும் இந்த இதுக்கும் அதுக்குள்ள அடங்காது. ஆனா அடக்க முயற்சி பண்ணி அதை வந்து சராசரியாக என்ன செய்ய மாத்துறது. இப்ப வந்து பஞ்சசீலம்ங்கிறத இவருடைய அப்படி முருகனுடைய 5 முகமாச்சு. அப்ப 6வது முகம் தான் அவருடைய ஒரு முகம், அதுல 5 முகம் சேர்ந்தது பஞ்சசீலம் அப்படிங்கிறாரு. ஆண்டிங்கிற பேரு இது வந்து இவங்க வசதிக்கேற்ப ஏதாவது கற்பனைகள், எந்த வித ஆதாரமும் இல்லை. நீ எப்படி நீ அவரு 5 பஞ்சசீலம் என்பது தனியா அங்க இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இது பண்ணும்போது நீ எங்க இருந்தான்னு கேட்கறேன். அதை சொல்றாரு. இல்ல நான் கேட்கிறேன், அயோத்திதாசர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு? முருகன் எப்படி உள்ள வந்து நீ எப்படி சேர்த்து விட்ட? இந்த அயோத்திதாசர் வந்து தமிழுக்கு நிறைய இது பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல நன்மை செய்திருக்காருன்னா நன்மை செய்திருக்காரு. ஒரு பைசா தமிழன் பத்திரிகை நடத்தியிருக்காரு வெள்ளக்காரன் காலத்திலேயே. அதெல்லாம் பாராட்டுக்குரிய அம்சங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பௌத்தம் உமக்கு பொருத்தம். நான் ஆராய்ச்சி பண்றது யார் ஒன்றா பண்ணலாம், அதுக்கு நீ தான் பண்ணணும் அவன் தான் பண்ணணும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆராய்ச்சின்னு ஒரு நெறிமுறை இருக்குல்ல, அந்த ஆராய்ச்சியோட நெறிமுறை. ஆனாலும் ஏன் நீங்க இப்போ அதங்கப்படுறீங்க? ஒரு காலத்துல இப்படி ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுத்து நடக்கிற மாதிரி அவங்க நம்மளை அபகரிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம அமைதியா இருந்தோம்னா அது வலுப்பட்டுறாதா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். எவனும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இதில் ஒரு ஹிட்லர் விவகாரத்தில் ஒன்று படித்தேன் நான். அதில் என்னென்னா வந்து பயங்கர சர்வாதிகாரி பண்ணிகிட்டு இருந்தான். தினந்தோறும் வந்து ஏதாவது எங்கேயாவது நான் ஒரு 10 பேர் பிடிச்சும் போய் கொண்டுடுறான். அந்த ஜெர்மனிலேயே இவங்க இந்த 10 பேர் கொன்ன போது பக்கத்தில் இருக்க எவனும் அதை பற்றி கவலைப்படல.
பக்கத்தில் இல்லை. இவன் தான் அந்த ஆள் எடுத்துட்டாங்களாம் இல்லை ஒன்று இது ஆள் தான் சொல்லிட்டு பேசாமல் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ண கடைசி இவன் வீட்டில் வந்து இவனை எடுத்தான். அந்த எண்ணிக்கைக்குள்ளே அவனு வந்து அப்போ தான் அவனுக்கு தெரியுது. அது மாதிரி என்ன பண்ணணும்னா இது மாதிரி இது தமிழுக்கு மிகப்பெரிய கெடுதி விளைவிக்குன்றதை பற்றி உணர்வே இல்லாமல் அங்கே இது மாதிரி நடந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்குது நம்ம இருக்கோம். அதைத்தாங்க நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து தமிழக அரசு கோரிக்கை வச்சு இதை கண்டிக்கணும், இதை நீக்கணும். திரைப்படத்துக்கு என்ன செய்யணும், தணிக்கைத்துறை அனுமதிக்க கூடாது, இதை நீக்குங்க, இது வர மிகப்பெரிய வரலாற்று பிழை, பண்பாட்டு பிழை, இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான தமிழ் உணர்வாளர்களுடைய வந்து என்ன செய்கிறது, எந்த விதமான ஆதாரமும் இல்லை, நிராகரிக்கணும்ல. அது எந்த ஆதாரத்தில் எடுத்து சொன்னா கொஞ்சம் எடுத்து சொல்ல. நீ ஆரம்பிக்கிற தமிழனை பற்றி எடுத்து ஆரம்பிக்கிற, உனக்கும் அவனுக்கும் மாநில வேறுபாடு, மொழி வேறுபாடு இருக்கு. நீ பாட்டு திடீர்னு அவனை பற்றி எழுதும்போது எந்த வித இதுவும் இல்லாமல் நீ ஒரு பயங்கர பெரும் தாக்குதலை அவன் மேலே செலுத்துறிய. யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது, யார் உனக்கு அந்த பவர் கொடுத்தது, எப்படி வந்த நீ, எப்படி அதை பற்றி எழுதுற? அதுக்கு என்ன பண்ணணும்னா, யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடி இப்போ நாம தான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஏன்னா வாய் பேசாமல் இருக்கவே. சமஸ்கிருதம் மேலோங்கி இருந்த காலத்தில் தான் தனித்தமிழைக்கு உருவாச்சு. தெலுங்கு கீர்த்தனைகள் மேலோங்கி இருந்த காலத்தில் தான் தமிழிசை மன்றங்கள் உருவாச்சு. அப்போ காப்பாற்றணுமா இல்லையா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழிசை பாடப்படுது. அது எந்த விதமான ஒரு முனகல் கூட உங்ககிட்ட இல்லைன்னா, இப்போ உங்களுடைய உறவாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய கிருவானந்த வாரியார் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்போடு முருக பக்தராக இருந்து அவருடைய புகழை எங்கும் பரப்பினார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கடந்து போய் இன்னைக்கு அப்படி ஒரு சோதனை, முருகனுக்கே ஒரு சோதனை வந்த மாதிரி இப்படி ஒரு செயலை செய்யறாங்க. கடவுளுக்கு எங்க சோதனை இல்ல அப்படி மாதிரியான ஒரு செயல்பாடை செய்யறாங்கன்னு சொல்லுவாரு. அது என்னைக்கோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஆட்டில் ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் அதை வந்து எல்லாம் பிரபலமாக தான் எடுத்து சொல்கிறாங்க. அன்றைக்கி சாக்ரட்டிஸ் சொன்னேன், உங்ககிட்ட எது வந்து சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்டான்னு சொன்னார்ன்று ரொம்ப நாளாக சொன்னார். அதுனா அவர் தான் முதல்ல சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அதுக்கு முன்னால் எப்பொருள் யார் யார் கேட்பது 2000 வருஷம் முன்னாலும் சொல்லிட்டேன். அதை சொல்ல மாட்டேன், சொல்லாமல் இது உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உண்மை என்னென்னா இப்போ இன்றைக்கும் அதுதான் வந்து ஒரு ஆக்சியம் மாதிரி நான் வச்சுக்கணும். என்ன காரணம்னா, நீ எதை கேட்டாலும் யார்கிட்ட என்ன இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. நம்ம ஒன்றும் சண்டைக்கெல்லாம் வரல. நான் நம்பணும்னு நினைக்கிறேன், ஆதாரம் காட்டுங்க, நான் நம்புறேன். புத்தகையான்னு சொல்லி புத்தகையா பீகாரில் இருக்கக்கூடிய அதில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பெரிய விழா நடக்குது. அந்த ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடக்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தர் தான் அது, அந்த அமைப்பே அந்த இதுவே புத்தருடைய இடம் தான் அது. அங்கேருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குதுல என்னன்னா, முதல்ல பிரம்மாவை அழைச்சின்னு வரோம், அடுத்தது இவனை திருமாவளை அழைச்சினா, அதுக்கப்புறம் சிவனை வச்சுட்டு விழா நடக்குது சார். அந்த பழைய மரபை விடாமல் அவங்க தொடர்ச்சியை கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஆனால் அவரை பொறுத்த பௌத்தரை பற்றி பேசுகிறீங்களா, அவருக்கு என்னென்னா, அவருக்கு உலகமே பொய்ங்க. இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? அறியாது. உலகமே பொய், உயிர் பொய். நீ உயிரோடு நான் பேசிட்டேன்னு சொல்கிறதே பொய். உங்களுக்கும் உயிர் இல்லை, எனக்கும் உயிர் இல்லைன்றார். உயிரெலாம் உண்மை கிடையாது, உலகமே பொய், கடவுளே கிடையாது, மூணும் கிடையாதுன்றார். ஆசையை துன்பத்திற்கு காரணம். ஆனால் மூணு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, கடைசியில் நான் என்ன ஆகிறேன், அது வந்து ஆலய நிர்வாணம் அப்படின்றார். ஞானாலய நிர்வாணம், அது என்ன மகா நிர்வாணம், அது எப்படி எதுவுமே தான் இல்லைன்ட்டு, அப்புறம் அது மட்டும் எப்படி இருக்க முடியும்? இவன் சொல்கிறது வந்து கணபங்கவாதம்னு பேர். இதில் என்ன, நீங்கள் வந்து ஒரு சும்மா உதாரணம் சொல்லு, ஏறுறான் ஒருத்தர் பஸ்ஸில் கால் எடுத்து வைக்கிறான், உள்ளே போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு அவனுக்கு டிக்கெட் கேட்குறான். அவன் என்ன சொல்லணுன்னா, ஏறினவன் வேற, நான் வேற, அதனால் நான் டிக்கெட் வாங்க மாட்டேன்றான். பௌத்த கோட்பாடுபடி நான் சொல்கிறேன். என்ன காரணம், அவன் வந்து ஒவ்வொரு கணத்தும் ஆள் மாறிட்டே இருக்கான். அதாவது ஆள் இந்த உலகமே மாறிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கு. மேலே எடுத்து நான் அந்த ஃபுட்பாலில் காலை வைக்கும்போது இந்த ஆள் இல்லை, அது எக்ஸ். அப்புறம் இப்போ 2 படி தாண்டினோடனே X2, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோடனே X3. X1 வாங்க வேண்டிய டிக்கெட்டுக்கு X3 நான் ஏன்டா வாங்கணும்? இது அயோத்தியாசை ஒத்துப்பாரு. அது என்ன படிச்சிருப்பாரு அவர், அந்த அளவுக்கு இதாக இருக்கு. முதல்ல வந்து இப்போ சமீபத்தில் வந்து அசோகன் நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி வந்து இவர் VR ராமச்சந்திர தீட்சிதர் வந்து
அந்த ஆள் அபூர்வமான ஒரு அகரகாரத்து ஆள், அது ஆச்சரியமான ஒரு ஆள். அவர் எடுத்து எதுவும் சொல்கிறார், அசோகன் பிராமியை உருவாக்கினான் என்பதே பொய்ன்னு எழுதுறாரு. அசோக பிராமியர் தான் எல்லாம் எடுத்து எழுதுறான், கல்வெட்டு அதெல்லாம் ஆகுன்றான். அசோகனுக்கு புத்தருக்கும் சம்பந்தம் இல்லை. புத்தருக்கு அவர், அதாவது என்னென்னா, அவர் காலத்தில் புத்தர் வந்து இருந்திருக்கார், அதுலேயும் அவர் புத்தரை நேரில் பார்த்ததில்லை. அவருடைய அறிவுகள் சிலதெல்லாம் அவர் பிடிச்சது, அவ்வளோதான். அவர் அப்போ புத்த மதமே இல்லை. அசோகன் இருந்த காலத்தில் புத்த மதமே இல்லை. நாலந்தால 400 வருஷத்துக்கு, புத்தர் செத்து 400 வருஷத்துக்கு அப்புறம் 10-15 பேர் அவர் இதை தான் சொன்னான்னு சொல்லிட்டு உருவாக்கினது தான் புத்த மதம். அது அவர் சொன்னாரான்னு தெரியல. என்னன்னா அவர் இல்லை அவர் மாதிரி தப்பாக சொல்லலான்னு அவங்களே பிரிஞ்சு 4 மதமாக பிரிஞ்சது. அப்போ அசோகன் தன் பிள்ளைகளை வந்து இந்த மதத்தை பரப்புறதுக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பி இலங்கை வரைக்கும் அனுப்பினதாக சொல்லக்கூடிய இது குறிப்பெல்லாம் வருது. அதான் அதில் கூட அவர் வந்து மதத்தை பரப்புறாங்க, அவர் போதனைகள் அறிவுரைகளை சொல்லுவாங்க. அறிவுரைகளை அவர் ஏன்னா அந்த காலத்தில் புத்த மதமே உருவாகலையே. அப்போ நான் சொல் மதத்தை பரப்பு நான் சொல்லி அவருடைய சிந்தனைகளை பரப்புறதுக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி அதனால இப்போ இந்த மாதிரி பல ஆராய்வுகளை பார்த்தா தான் நமக்கு வந்து என்னென்னு தெரியும். நமக்கு அதில் கூட அவன் சொல்கிறது இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் ஒரு 10 பக்கம் எழுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னா 11வது பக்கம் ஒழுங்காக எழுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நான் சொல்கிறது என்ன, அறிவால், உங்களுடைய பகுத்தறிவால் அது ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் எப்படி சொல்லியிருக்காரு, இப்படி வந்து மறைமலடியில் எழுதின புத்தகத்தில் 48 தவறுகளை நான் குறித்து வச்சுருக்கேன். அவருடைய இதில் சிவஞான முனிவர், அவருக்கு மேலே சிவஞான முனிவர் எழுதின அந்த மகாபாடியத்தில் அதில் 22 தவறுகளை சுட்டி வச்சுருக்கேன். அப்போ அதுக்காக நான் சிவஞான முனிவர் எதிர்க்கிறதுல அதை வந்து குறைச்சி மதிப்பிடல. இது சொன்னது தப்பு, அவ்வளோதான். அது தவறு, அந்த அவ்வளோதான் அந்த மாதிரி. சரி. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஆய்வு கண்ணோட்டத்தோடவே முதல்ல நீங்கள் என்ன ஆய்வு கண்ணோட்டம்லாம் போட்டு பயமுறுத்த கூட வேணாம், சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் தான் சொல்கிறேன் நான். அது இதை கேட்டால் போதுங்க, அடிப்படை இதுதான். இது கேட்டால் இதுக்கு ஒரு படம் எடுக்கிறியா, இதுக்கு என்ன ஆதாரம்னு யாருங்க கேட்பியா நீ? இது நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முதல்ல கேட்க வேண்டிய யார், தணிக்கையில் கேட்கணும். எந்த ஆதாரத்தில் எடுத்தீங்க? தணிக்கையில் உள்ள சந்தோஷப்படுறவன் தான் இருக்காங்க. அப்புறம் அப்படிங்கும்போது என்ன செய்ய, அதெல்லாம் அரசியல் காரணங்களா? இப்போதைக்கு சீமான் சொல்லியிருக்காரு. சீமான் மட்டும்தான் முதல்ல சொல்ல, மற்றவங்களாம் அறிவு இல்லையா? மற்றவன் சொல்லணும், சேர்ந்து சொல்லணும். ஏன் அவனும் படிச்சு வந்து இதுக்கு வந்து பிரமாதமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி அதனால தாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி உங்கள் மூலமாக செய்தியை கொண்டு போகிறோம். அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய எல்லாத்தையும் நான் படித்து அதை வச்சு நம்ம பேசுகிறோன்றது மினிமம் அவருக்கு தெரியல. முருகனை வந்து எங்கள் கடவுளை வந்து நீ இது மாதிரி தப்பாக சொல்கிற அப்படின்றது ஒரு உணர்வு அவருக்கு இருக்குல்ல, அதுக்காக சீமானை பாராட்டணும். அதுதான் இது வந்து எண்ணிக்கை பெருகணுங்கிறத நம்ம அதான் சொல்றேன். பெருகணும், அரசுக்கு போய் செய்தி கேட்டணும், தமிழ் வளர்ச்சி துறை போன்ற துறைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவேன், முருகனுக்கு மாநாடு நடத்துகிறான். யார் நம்ம கவர்மெண்ட்டும் நடத்துச்சு, அவனும் நடத்துகிறான்ல. முருகனை கையில் எடுக்கிறதுக்கு அவன் ஒரு RSS ஆட்லாம் சேர்ந்து அரசியல் கட்சி நடத்தும். முருகனை இந்த மாதிரி தப்பாக சொல்ல கேளு, அவன் கேட்க வேண்டியதானே. நல்லது, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நல்ல கருத்துக்களை பூரா பகிர்ந்துருக்கிறீங்க. இதன் மூலமாக தமிழுக்கு நன்மை கிடைக்கட்டும். இறை திருவருள். நன்றிங்க. நன்றி.